அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் பன்னீர் திராட்சை இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காசு அதிகமாக கொடுத்து இட்டாலியன் கிரேப்ஸ்னு சொல்லி கடையில் வாங்கி குடிக்கிற ஜூஸ் தான் இது. இது சும்மா பன்னீர் திராட்சை வச்சே நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பன்னீர் திராட்சையில் தண்ணி முங்குற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதித்து வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற பல்ப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக நம்ம போடுறதுக்கு யூஸ் ஆகும். மிச்சம் இருக்கிறத நம்ம நல்லா வடிகட்டி இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி வேணாலும் வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நல்லாவே உள்ளே இருக்கிற சக்கையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 3-4 சொட்டு எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி கொதிச்சா போதும். ஏற்கனவே இது வெந்ததுனால ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்த பல்ப் எடுத்து வச்சதும் இதில் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், கொதிக்கும் போதே கலர் பாருங்கள், நல்லா இட்டாலியன் கிரேப்ஸ் கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் இட்டாலியன் கிரேப் ஜூஸோட உண்மையான ரெசிபி இது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.